ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போனால் வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தீவன மேலாண்மையை கடைப்பிடிக்கிறது அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா லீவு கிடையாது. இங்கே வருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 30 நாளும் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். லீவுங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம் லீவ் விட்டால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீனி வைக்க முடியாது, தண்ணி காட்ட முடியாது, பால் கறந்து எல்லாத்துக்கும் ஊற்ற முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 30 நாளும் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றியே தான் ஆகணும். சரி வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மையில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிக்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தீனா போடுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தீவனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களே உற்பத்தி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும், நிறையா ப்ராஃபிட் கொடுக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழிமுறை தான் பின்பற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கைப்பிடி சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ நம்ம மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 2000 ரூபா செலவாயிரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டிலே பார்த்தீங்கன்னா விதைச்சிருவோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான தீனி மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த வாழையோ கரும்போ வேறு எதுவுமே இருக்காது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தென்னை மரம் நெட்டி வச்சுக்கிறோம். சில பேர் கேட்பீங்க, தென்னை மரத்தை இடையில நெட்டினா பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நிழல் ஆச்சுன்னா புல்லு வளராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வளராது. ஸோ ஏன் நெட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இது வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆகும். ஸோ அந்த 6 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து தோட்டம் எழுத்தாப்புல தோட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்றுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் போர் போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாகிடும். ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தென்னை மரத்தை நெட்டி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் நெட்டினா வளர்ற பாருங்க. ஸோ தென்னை மரத்தை நெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மசாப்புல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு நம்ம பண்ணை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பண்ணை 2-3 நாட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங்கு. அதாவது கொஞ்சம் தூரத்தில் தோட்டங்காடெலாம் சுற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணிடலான்னு பிளானிங்கில் இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல்லாக தென்னை மரத்தோப்பை மாற்றிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆடோ கோழியோ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டால் பார்த்தீங்கன்னா அதோட சுற்றிட்டு கொண்டு வரத பிளானிங்கு. ஸோ எங்களுதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா குறையாது. அதாவது சுத்தமாக காலி ஆகாது கிணத்துல. நாங்கள் கிணத்து பாசனம் தான், போர் இது இல்லை. கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்குது இது வரைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா எம்டி வரக்கிணறாக இருக்கும். சில மாதங்களில் வெயில் காலத்தில் வரக்கிணறாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆற்றுல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தடுப்பான கட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிணறு வறண்டதே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி இப்போ வீடு ஆகிற பார்த்தீங்கன்னா கிணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை நெட்டி வச்சிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு நெட்டினது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி காய் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. காயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தென்னை மரத்தில் பிடிச்சிருச்சுக்கும். ஸோ இதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா தென்னை மரம் நெட்டி வச்சுக்கிறோம். உங்களுக்கு மறைச்சிருச்சு இந்த பில்லில். நாங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் பில்லு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு தான் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா போட மாட்டோம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைச்சி மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருவோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கும். குச்சியாக போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனால் சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட முடியாமல் குச்சியில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு இலையை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு அரைச்சி இது மாதிரி போட்டுக்கிறோம். அது போக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதாவது சோளத்தட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோளத்தட்டு போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அறுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா விதைச்சிட்டு மறுபடியும் தொடர்ந்து தூவி விட்டுருவோம். இந்த அறுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு இது மாதிரி அடுக்கி வச்சுருவோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் வந்தோடனே நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா
நம்ம புல்லு அறுக்க முடியாது. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 9:30 10 ஆயிரும். ஸோ அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாடுல வயிறு எம்ப்டியாக இருக்கும், நல்லா கத்திட்டு இருக்கும் பாட்டி இந்த தட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம். இதுவும் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருப்போம். இது மாதிரி நெல் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வைக்கோல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது எங்களுது இல்லை, பக்கத்தோட்டத்தில் நெல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா விலைக்கு ஒரு 210 190 அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு உருண்டை கிடைக்கும். ஸோ அந்த உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா அது வாங்கிக்குவோம். வாங்கி இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போர் போட்டு வச்சுருவோம். ஸோ வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மழை காலத்துலேயோ இது மாதிரி பில்லு இருக்காத நேரத்துலையோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயாச்சும் ஊருக்கு போகிற நேரத்துலையோ மாடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோலை போட்டுருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தட்டுலேருந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கருது, இது கீழே கிடக்குதா அதை போய் தின்ட்டுக்குதுக்கெல்லாம். இதெல்லாம் பார்த்தா கலர் கோழி குஞ்சுங்க. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்துகிட்டே ஆகணும் எல்லாத்துக்கும். வாரத்துக்கு ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கணும் காட்டுக்குள்ளே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புல்லு நல்லா வேகமாக வளரும், வரலாமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து புல்லு பார்த்தீங்கன்னா வளரவே வளராமல் அப்படியே குட்டையாகவே அப்படியே கிடக்கு தண்ணி பற்றாமல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒருக்கா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தண்ணி எடுத்துட்டுறணும். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி பற்றாமல் பார்த்தீங்கன்னா அது குட்டையாக வெளுத்து கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் தண்ணி கட்டினாலும் பார்த்தீங்கன்னா வந்து மழை காலத்தில் கிடைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கம் வேகமாக நல்லா பாயும், செடியும் பார்த்தா நல்லா வேகமாக வளரும். வெயில் காலத்தில் பார்த்தா என்னது தண்ணி கட்டினாலும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு எல்லாம் வறண்டு கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தீன் போட்டதுக்கப்புறம் மாடு தண்ணி தவிக்கிறத விட நீங்கள் வரத்தீன் போட்டிங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி தவிக்கும். இப்போ சாப்பிட்டது பார்த்தீங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து 3 வேளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி வச்சிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் மாடு. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகம், 105 டிகிரி போயிடுச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படுத்துருக்கு பாருங்க, எந்த நாய்க்குட்டி வருங்க வெயில் தங்க முடியாமல் படுத்துருக்கு, அதோட அம்மா கிடக்கு வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்க்காலில் தண்ணி பாஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே கிடக்கு. அங்கே ஒரு நாய்க்குட்டி கிடக்கு, கோழி வருங்க பறச்சு கிடக்குதுக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 நாய் தெரியும், நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கருப்பு நாய் இருக்குது, ஒரு வெள்ளை செம்மி கலந்த நாய் ஒன்று அந்த சைடு இருக்கு பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக பார்த்தா இன்னொரு குரூப் அந்த சைடு இருக்குது, அது காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆடுக குரம்பைக எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிழலுக்கு அப்படியே வந்து படுத்துகிறாங்க. நம்ம போண்டா கோழிகள்லாம் பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வாய்க்கால் தண்ணியில் போய் படுத்துட்டு கிடக்கு. நம்ம கலர் கோழி குஞ்சு இந்த சோளத்தட்டை மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயில் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படுத்துக்குதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வெயில் நிற்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் கட்டி வச்சா பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கு எந்திரிக்காது, பாலும் கறக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நிழலில் இந்த மாதிரி ஈரமான இடத்துல போய் எல்லாமே படுத்துக்குதுங்க. நாங்களும் மாடுகளையும் பார்த்தீங்கன்னா நிழல்லையே கட்டி வச்சிடுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோலை பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வெயில் காலத்தில் பார்த்தா அந்தளவுக்கு புல் அந்தளவுக்கு வளராது, தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டிக்கு இது மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். ஸோ புல் இல்லாத நேரத்தில் பார்த்தோன்னா இது மாதிரி வைக்கோலோ இல்லை போர் போட்டு வச்ச அந்த வரத்தட்டோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாட்டுக்கு எடுத்து போட்டுருவோம். ஸோ அடுத்த வெயில் வர வரைக்கும் தண்ணி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மிஷினு, என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி கட்டையாக இருக்கிற பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பொடி பொடியாக நறுக்கி கொடுத்துரும். இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பூசியில் போட்டு வச்சா நல்லா சாப்பிட்டுக்கும். மாடு இந்த மாதிரி கன்றுக்குட்டி ஆடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை சாப்பிட்டுக்கும் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல டாப்பிக்கோட. பாய்.